மீன் பிடிக்க போறோயப்பா, மீன் பிடிக்க போறோம். மீன் குழம்பு வச்சா எங்க நாட்டில் எச்சி ஊறும். மீன் பிடிக்க போறோயப்பா, மீன் பிடிக்க போறோம். மீன் குழம்பு வச்சா எங்க நாட்டில் எச்சி ஊறும். புத்தரிசி சோத்துக்கும் எப்பா மீனுதான், வெள்ள பச்சை சோத்துக்கும் எப்பா மீனுதான், சகத்த பச்சை சோத்துக்கும் எப்பா மீனுதான், கீரி சம்பா சோத்துக்கும் எப்பா மீனுதான். அட மீன் பிடிக்க போறோம் எப்பா, மீன் பிடிக்க போறோம். மீன் குழம்பு வச்சா எங்க நாட்டில் எச்சி ஊறும். மீன் பிடிக்க போறோம் எப்பா, மீன் பிடிக்க போறோம். மீன் குழம்பு வச்சா எங்க நாட்டில் எச்சி ஊறும். தமிழ் மக்களுக்கு வாழ்க்கையில பல நாட்கள் பசிய தீர்த்தறிந்த எப்பா மீனுதான். யுத்த காலத்திலும் கஷ்ட நேரத்திலும் வீடு தேடி வரும் எப்பா மீனுதான். வந்தோரை வாழ வைக்கும் வன்னி தேசத்துக்கு தேசிய மீனும் இந்த எப்பா மீனுதான். உள்ளாக்கு உச்சி கொட்ட உமிழ்நீரும் சுரந்து வரும் புளிக்குழம்பு வச்சு திண்டா எப்பா மீனுதான். புட்டுக்கு எப்பா மீன் ருசி அதிகம் தானுங்க, பாலுக்கு பழைய கறி பிச்சு திண்டா போதுங்க. சரக்கு கறி வச்சா சட்டப்படி தானுங்க, கட்டர் தூள் போட்டு கல்லடிச்சா தூளுங்க. மீன் பிடிக்க அட மீன் பிடிக்க மீன் பிடிக்க போறோம் எப்பா, மீன் பிடிக்க போறோம். மீன் குழம்பு வச்சா எங்க நாட்டில் எச்சி ஊறும். நண்பர்கள் ஒன்றாகி ஒத்துமையாய் நாம் கூடி குளத்துக்கு போய் நாங்க மீன் பிடிப்போமே. சுட சுட கறி வச்சு பொரிச்சி சோறாக்கி அன்பாக நாம் சேர்ந்து கூடி உண்போமே. பழஞ்சோத்த பிழிஞ்சு போட்டு பழங்கறி சட்டிக்குள்ள திரட்டி உருட்டி நாங்க சாப்பிடுவோமே. எப்பான் மீன் மண்டைக்கு வீட்டில சண்டை வரும், தொட்டிக்கு அரைச்சட்டி கறி முடிப்போமே. வன்னி மக்களுக்கு சொத்து இந்த மீனுதான், சின்ன சின்ன பசங்களுக்கும் சத்து இந்த மீனுதான், உள்ளப்பத்த பெண்களுக்கும் கொடுப்பது இந்த மீனுதான். குறைஞ்ச விலையில் அனைவருக்கும் கிடைக்கும் எப்பா மீனுதான். மீன் பிடிக்க அட மீன் பிடிக்க மீன் பிடிக்க போறோம் எப்பா, மீன் பிடிக்க போறோம். மீன் குழம்பு வச்சா எங்க நாட்டில் எச்சி ஊறும். புத்தரிசி சோத்துக்கும் எப்பா மீனுதான், வெள்ள பச்சை சோத்துக்கும் எப்பா மீனுதான், சகத்த பச்சை சோத்துக்கும் எப்பா மீனுதான், கீரி சம்பா சோத்துக்கும் எப்பா மீனுதான். அட மீன்